Taste the Daily. விமர்சனங்களின் அங்கீகாரமும் பெற்றோர்களின் பாராட்டுகளும் நிறைந்த பாராஷூட் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார். லயன் டெசர்ட் கிங் டேட்ஸ் வாங்குங்க. லயன் டெசர்ட் கிங் டேட்ஸ் சிங்கம் போல ஸ்ட்ரெங்த் எனக்கு. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த வழக்கறிஞர் திரு RS தமிழ்வேந்தன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். திருப்பூரில் நடந்த கொலை சம்பவம் 3 பேர் படுகொலை செய்யப்பட்டிருந்தாங்க. அதை தொடர்ந்து இன்னொரு ஃபைனான்சியர் ஒருத்தர் கொலை செய்யப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. அந்த வழக்குக்கான முகாந்திரம் என்ன, அது கொலை செய்யப்படுறதுக்கான காரணம் என்ன சார்? இந்த 3 கொலை நடந்தது வேறு ஊரில், இது வேறு ஊரில். அதுக்கும் கண்டினியூட்டி கிடையாது. இது வேறு மர்டரு, இது வேறு மர்டரு. ஆக்சுவலாக இந்த ஒரு மர்டருக்கு அக்யூஸ் பிடிச்சிட்டாங்க. இது இந்த ஃபைனான்சியர் மர்டருக்கு. ஃபைனான்சியர் பேர் ரமேஷ். அவர் பூர்வீகம் பார்த்திங்கன்னா ஊட்டி, அது உதகமண்டலத்தை பூர்வீகமாக கொண்டவர். இங்கே மேரேஜ் ஆகிட்டு இங்கே செட்டில் ஆகிட்டார். விஜயலட்சுமின்னு ஒரு மனைவி, 2 பெண் குழந்தைங்க இருக்காங்க. ஃபைனான்சியர் ப்ளஸ் இந்த கன்சல்டிங் பண்ணுவாங்க. நிறையா பார்த்துருப்பீங்க, இந்த ரீல்ஸ்லாம் பண்ணுறாங்களே, 8 லட்ச ரூபாய்க்கு கார் தர்றோம், இந்த கார்ஸ் அந்த கார்ஸ், அந்த மாதிரி கன்சல்டிங் பண்ணியிருக்காரு. நல்ல வெல் டுடுவாக ஆகிட்டு இருக்குது பொருளாதாரம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பொருளாதாரத்தில் குடுக்கல் வாங்கல் இருக்க இடத்துல எப்பயுமே பிரச்சனை இருக்க தான் செய்யும். ஃபினான்ஸ் பண்ணுறதுங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. பணம் கொடுக்கக்குள்ளே சிரிச்சும், பணம் வரலன்னா முறைச்சும் வாங்கணும். அப்போ நிறையா பேக்கப் போகணும். தேவையில்லாத பகைமை ஒரு வட்டி தொழிலில் அந்த மாதிரி இவருக்கும் பகைமையெல்லாம் இருந்திருக்கு, போயிருக்கு. இந்த இடையில அவர் என்ன செய்கிறாரு, முந்தானத்து காலையில் அவர் மர்டர் ஆகிறார். எங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ போடுற 4 வழிச்சாலை புதுசாக போடுறாங்க இல்லையா, அந்த பைபாஸ் ஓரத்தில் மர்டர் ஆகிறார். காலைல வாக்கிங் போக்கில் மர்டர் ஆகிறாரு. மர்டர் ஆனோன்னா ரைட் ஆஸ் யூஷுவல் என்ன ஆச்சுன்னு ரைட் ஓகே, இவருக்கு ஃபினான்ஷியல் கொடுக்கல் வாங்கல நிறைய ப்ராப்ளம் இருந்துச்சு, அதில் யாரோ கோவப்பட்டு மர்டர் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் முதல் கட்ட தகவல் வருது. அதை வைத்து காவல்துறையும் வழக்கை டேக்கப் பண்ணுறாங்க. அப்படியே போயிட்டுருக்குள்ள சற்றும் எதிர்பாராமல் பார்த்திங்கன்னா அவங்களோட மனைவி கைது செய்யப்படுறாங்க. கைது செய்த மனைவி பேர் விஜயலட்சுமி. அவங்க கைது செய்யப்படுறாங்க. என்னடா யாருமே எதிர்பார்க்கல. ஏன்னா துக்கம் அனுசரிச்சுக்கிட்டு இருக்காங்க. பாடி இருக்குது, போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பாடி இருக்குது. அவங்க மனைவி போலீஸ் தூக்குதுன்னொன்னே யாருமே என்னாச்சு ஏதாச்சுன்னொன்னே ஒன்றும் இல்லை, பார்க்கலாம், வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு மனைவியை கொண்டு போய் வச்சு விசாரிக்கிறாங்க. அந்த போலீஸுக்கு விசாரிக்கிறதுக்குன்னு ஒரு முறை இருக்குது. அந்த முறையில் விசாரிக்கிறாங்க. விசாரிச்சோன்னா தான் மிகப்பெரிய இவங்க மனைவி நடத்துகிற ட்ராமாவே வெளில வருது. மனைவி தான் இந்த மர்டர் பண்ணது, ஆனால் ட்ராமா நடத்துகிறாங்க அவங்க. இல்லை, பணத்திற்காக தான் கொலை செய்யப்பட்டார் அப்படின்னு தானே தொடக்கத்தில் சொல்லிட்டு. பணத்திற்காக தான் கொலை நடந்துச்சு. இந்த மனைவி தன்னுடைய 10 பவுன் செயினை வச்சு அவருடைய கள்ளக்காதல்கிட்ட கொடுத்து, அது இல்லை சார், பணம் ஃபினான்சியருங்கிறதுனால பணம் கொடுத்தாரு, பணம் கொடுக்காத இடத்துல ஒரு கொலை நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது பணம் கொடுக்காதனால தான் கொலை நடந்துச்சுன்னு இவங்க மனைவி சொன்ன கட்டுக்கிறது தான். ட்ராமா தானே அது ரியாலிட்டி கிடையாது. அது ரியாலிட்டி நடந்தது வேறு. அப்போ மனைவியை கொண்டு போய் விசாரிக்கக்குள்ள மற்றும் அந்த மர்டர் நடந்த இடத்துல உள்ள சிசிடிவியெல்லாம் போலீஸு கேட்ச் பண்ணுறாங்க. கேட்ச் பண்ணாலும் ஒரு காரு இவருக்காக வேண்டி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு, இவரை மர்டர் பண்ணுறதுக்காக. வெட்டி தான் மர்டர் பண்ணுறாங்க. கழுத்து, கொதிகால், எல்லாம் உடம்பு பூரா வெட்டு. அப்போ அந்த கார் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணதுக்குள்ளே ஸோ இது ப்ரீப்ளான்டாக இவங்க வெயிட்டிங்கில் இருக்காங்க. இந்த நேரத்துக்கு இவர் வருவாருன்னு எப்படி அந்த காரில் உள்ளவங்களுக்கு தெரியும்? ஏன்னா அதிகாலை வாக்கிங்கில் மர்டர் ஆகிறது 90% கிளியர் குழு இல்லாமல் பண்ணவே முடியாது. அந்த வீட்டுக்குள்ளே இருந்தோ இல்லை வீட்டுக்கு பக்கத்தில் இருந்தோ இன்ஃபார்ம் கொடுக்கணும். அப்போ தான் அந்த மர்டர் பண்ண முடியும். அப்போ ஸோ போலீஸுக்கு கண்டிப்பாக சந்தேகம் வந்திருக்கும். சந்தேகம் அந்த ஏரியா சிசிடிவி பார்க்கல ஒரு கார் வெயிட்டிங்கில் இருக்குது. அந்த காரில் உள்ள நபர்கள் தான் இறங்கி வெட்டுறாங்க. அதை பார்த்தோன்னே சரி ஓகே, இது யாரோ க்ளோஸில் பண்ணுறாங்க, இது பணத்துக்காக நடக்கலை. ஏன்னா பணத்துக்கான மர்டர்னா டே லைட்டில் ஆஃபீஸில் மர்டர் பண்ணுவாங்க. ஏன்னா அது வேறு வழி கிடைக்காதுல்ல, ஆள் கிடைக்க மாட்டான், கிடைச்சப்போ மர்டர் பண்ணால் தான் உண்டு. ஆனால் இது வெயிட் பண்ணி ரொம்ப நிதானித்து மர்டர் பண்ணுறது விட்டு இல்லை, இது பர்சனல் ரிவெஞ்ச் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. மனைவி விஜயலட்சுமியை துருவி விசாரித்ததில் உளறி கொட்டுறாங்க. அவங்க பாட்ட விஷயத்தை பூரா கக்குறாங்க. அவங்க என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்கன்னா, இவர் தினமும் குடிச்சிட்டு என்னை டார்ச்சர் பண்ணுவார், செக்ஷுவலாக அப்யூஸ் பண்ணுவார், அதனால் எனக்கு கோவம் தாங்காமல் நான் கொலை பண்ணிட்டேன் ஆள் வச்சு அப்படின்னு முதல் ஸ்டேட்மெண்ட்டு. போலீஸ் அதோட விட மாட்டாங்க. ஏன்னா யார் வீட்டில் சண்டை இல்லை, எல்லார் வீட்லேயும் சண்டை இருக்க தான் செய்யும். குடும்பத்துக்குள்ளே சண்டைக்கு கொலையாக பண்ணிட்டு திடுறாங்க, எல்லா இடத்துலையும் பிரச்சனை இருக்குது. நீதிமன்றம் வழியாக டிவோர்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ இன்னும் கொஞ்சம் டைட் பண்ணுறாங்க. யாரை? விஜயலட்சுமியை டைட் பண்ணோன்னே அப்புறம் தான் முழு உண்மை வருது. இந்த மர்டரில் பார்த்திங்கன்னா திருவாரூர் மாவட்டம், எங்கேருந்து எங்கே கனெக்ட் ஆகுது பாருங்கள். திருவாரூர் மாவட்டத்தில் அரித்துவாரமங்கலம் கோபாலகிருஷ்ணன் 35 வயசு, மன்னார்குடி அஜித் 27, சிம்பு 23, சரண் 24, தேனி மாவட்டம் சிலுவார்பட்டி ஜெயபிரகாஷ் 45 ஆகிய 5 பேரையும் போலீஸ் 5 பேரை தூக்கிட்டு வர்றாங்க. தூக்கிட்டு விசாரித்து ஒன்றுமே புலப்படலை போலீஸுக்கு. என்னடா இவன் கூலிக்கு வந்த மாதிரி தெரியுது, இந்த அம்மா வேறு ஸ்டேட்மெண்ட் சொல்லுது. ஏன்னா பர்சனல் ரிவெஞ்சுக்கு சொந்தக்காரங்களை வச்சு மர்டர் பண்ணுவாங்க. தங்கச்சி வாழ்க்கை, அக்கா வாழ்க்கைன்னு மர்டர் பண்ணுவாங்க. அது மாதிரி நடக்கிறது கம்மி தான்.
அப்புறம் இன்னும் கொஞ்சம் டைட் பண்ணவங்கள தான் விஜயலட்சுமி மறுபடியும் டைட் பண்ணுறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கு எதுவும் தெரியாது, எங்களுக்கு வந்து அரவிந்த்னு சொல்லிட்டு ஒரு பார் வச்சுருக்கவர் எங்களுக்கு லீடு கொடுத்தாரு, நாங்கள் செஞ்சோன்றானுங்க இந்த 5 பேர். ஏன்னா திருவாரூர் மாவட்டம் எங்கே இருக்குது, தேனி எங்கே இருக்குது, எல்லாம் நடக்கிற மாதிரி திருப்பூரில் நடக்குது. இப்படியா கனெக்ட் பண்ணி பார்த்தோன்னா அரவிந்தை தூக்குறாங்க. அரவிந்தை தூக்கி டைட் பண்ணுறாங்க போலீஸ், யார் உனக்கு லீடு கொடுத்ததுன்னு. அப்போ அரவிந்த் இன்னொருத்தர் பேர் சொல்கிறார், இர்ஃபான் ஒரு பேரை சொல்கிறாரு. இங்கே தான் ட்விஸ்டே ஆரம்பம். இர்ஃபான் வேறு யாரும் இல்லை, மர்டர் செய்யப்பட்ட ரமேஷ் கடைக்கு பக்கத்திலே சிப்ஸ் கடை வச்சுருந்தவர் தான் இர்ஃபான். அவர் மனைவி இங்கே ரமேஷுடைய ஃபைனான்ஸுக்கு வந்து போக இருக்கக்குள்ள இர்ஃபானோட பழக்கம் ஏற்படுகிறது. இர்ஃபானோட பழக்கம் காலை போல் ரொம்ப இறுகி போய் அந்த பழக்கமாகி கடைசியாக பார்த்தா அந்த குடும்ப கதையெல்லாம் அவங்கள்ட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இர்ஃபான்கிட்ட. பெண்களுக்கு பொதுவாக யாரோ ஒருத்தவங்க சாயறதுக்கு தோல் கிடச்சா போதும், எல்லா கதையுமே சொல்லிடுவாங்க, லொடன்னு உளறிடுவாங்க. அதான் பெண்கள்கிட்ட ரகசியம் சொல்லாதுன்னு சொல்லுவாங்க. அப்போ கணவர் இது மாதிரி இதாக இருக்கணுன்னு இவன் கொஞ்சம் ஆறுதலாக பேசணுன்னு இர்ஃபான் பக்கம் சாயிறாங்க அந்த அம்மா. அவங்கள காதல் வந்து கள்ளக்காதலாக மலருது, நல்லா கொழுந்து விட்டு எரியுது. பணம் நிறையா இருக்குது யார்கிட்ட, ரமேஷ்கிட்ட சொத்து இருக்குது, எல்லாமே இருக்குது. தொந்தரவாக இருக்கிறது ரமேஷ் மட்டும்தான். ரமேஷ் இல்லைன்னா ஆல்வேஸ் ஃபைன் அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அப்போ இர்ஃபான்கிட்ட சொல்லக்குள்ள இர்ஃபான் என்ன செய்கிறாப்புல, நேராக போய் அரவிந்த் அந்த பார் ஓனரை மீட் பண்ணுறாரு, இந்த மாதிரி மர்டர் பண்ணணும் அப்படின்னு. முதல்ல இர்ஃபானே ட்ரை பண்ணுறாப்புல அட்டெம்ப்ட் பண்ணுறதுக்கு. 9,60,000 நகை அடை வைக்கிறாங்க. பணம் வேணும்ல, பணம் எல்லாமே யார் பண்ணுவா. 9 லட்சம் தான் செயினை கொடுக்குறாங்க. செயினை கொடுத்தும் அந்த செயினை கேள்வி கேட்க முடியாத இடத்துல ஒரு கணவர் இருக்கிறாருன்னா அப்போ வீட்டில் எவ்வளோ நகை இருக்குன்னு பார்த்துங்க. ஏன்னா ஒரு நகை குறைஞ்சா கண்டிப்பாக கேட்பாங்க, எங்கே இந்த செயின்னு. தாலி செயினை கொடுத்துருக்காங்க, கேட்கல. அது 9,60,000 அடை வச்சு கொடுத்துட்டாங்க. அந்த ரெசிப்ட்லாம் எடுத்துட்டாங்க போலீஸ், A to Z அதோட பின்னணி பூரா எடுத்துட்டாங்க. அடை வச்சு அங்கே அரவிந்த் மூலியமாக கூலிப்படைக்கு வழங்கப்படுகிறது. அப்போ இர்ஃபானுக்கும் இவங்களுக்குள்ள லவ் அஃபெக்ஷனில் அரவிந்த் ஹெல்ப்போட இந்த ஐவரும் சேர்ந்து இந்த மர்டரை அரங்கேற்றுறாங்க. அரங்கேற்றிட்டு முடிஞ்ச அளவு கேம் ப்ளே பண்ணி பார்க்குறாங்க. காசு பணம் கொடுத்தது, பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை அது இதுன்னு இவங்களால் எந்த அளவுக்கு பிரட்ட முடியுமோ அதை பிரட்டி பார்க்குறாங்க. பட் போலீஸோட என்கொயரி அப்படி இருக்காது. ஒரு விஷயத்தை பார்த்தோன்னே வீட்டுக்குள்ளேருந்து ஆரம்பிப்பாங்களே, வீட்டுக்கிட்டேருந்து ஆரம்பிப்பாங்க. உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்லணும்னா, சென்னையில் ஒரு வழக்கறிஞர், பிரபல வழக்கறிஞர், நல்ல மனுஷனும் கூட, குடம்பாக்கம் பகுதியை சார்ந்தவர். அவர் என்ன செய்கிறாரு, நல்ல மாதிரியாக தான் கணவன் மனைவியாக இருக்காங்க. ஆனால் திடீர்னு பார்த்தா ஒரு நாள் படுகொலை செய்யப்படுறாரு. அவர் வீட்டு கேட்டுக்குள்ளேயே வச்சு மர்டர் ஆகுது. நைட் நேரம் ஒரு ஈவினிங் 7:30 8 o'clock. போலீஸ் விசாரித்து பார்த்துட்டு துக்கத்து வீட்டில் இருந்த பொண்டாட்டியை வந்து தூக்குறாங்க. யாரை, வக்கீலோட பொண்டாட்டியை தூக்கிட்டு போய் விசாரித்தா அவங்க தான் அக்யூஸ்டு. என்னென்னு பார்த்தா முதல் நாள் எடுத்த கால் ரெக்கார்டர் இருக்குல்ல, ஆடியோ, அது கள்ளக்காதலோட பேசின ஆடியோ ரிலீஸ் ஆகிட்டு. கள்ளக்காதலன்னு அவ்வளோ ஒபீடியண்ட்டாக பேசுகிறாங்க கணவரை மர்டர் பண்ண சொல்லி. அதே தான் இங்கேயும் நடந்துச்சு. ஏன்னா எவ்வளோ கிளவராக நீங்கள் தப்பு பண்ணாலுமே நீங்கள் தடயங்களை விட்டுக்கிட்டே தான் போவீங்க. இது நீ வேணும்லாம் விடலை, அதான் இயற்கை நியதியும் கூட, ஜஸ்டிஸ்னு ஒன்று இருக்குல்ல, அது நடந்துக்கிட்டே தான் இருக்கும். இவர் வெளியில் போனாரா, சைலண்ட்டாக ப்ளே பண்ண தெரில, அந்தளவுக்கு அறிவு கிடையாது. உடனே ஃபோன் பண்ணியாச்சு, யாருக்கு, இர்ஃபானுக்கு, வீட்டை விட்டு வெளில கிளம்பிட்டாங்க அப்படின்னு. போலீஸ் நினச்சிட்டாங்க இவங்க நம்பர் CDR எடுப்பாங்க, நிறையாளர் எல்லா நம்பரும் எடுக்கலாம். ப்ராப்பராக கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா, இப்போ முன்னாடி இன்ஸ்பெக்டர் எடுத்து கொடுத்தாங்க, இப்போ DSP ரேங்கில் உள்ளவங்க தான் எடுக்க முடியாது, கையெழுத்து போடணும், இன்னார் நம்பரை நாங்கள் ட்ரேஸ் பண்ணுறோன்னு. அவங்க நம்பரை CDR போட்டு வச்சுட்டாங்க, இருறா வாடா வெயிட் பண்ணுறான்னு. இவர் வெளியில் போனார்ல, வெளியில் ரமேஷ் வெளியில் போன செகண்டே வெளில போயிட்ட ஆள் அப்படின்னு ஃபோன் அடிச்சிட்டாங்க. ஃபோன் அடித்தோடனே அடுத்து இர்ஃபான் நம்பரை எடுக்கிறாங்க. அந்த நேரத்தில் அவன் யார் காண்டாக்ட் பண்ணியிருக்கான்னு, இர்ஃபான் நேராக அரவிந்த் காண்டாக்ட் பண்ணுறான், பார் ஓனருக்கு. சரி அவனையும் தூக்கு, ரைட்டு. முதல்ல மனைவி, அடுத்து இர்ஃபானு, அடுத்து அரவிந்த் பார் ஓனர். பார் ஓனர் அந்த நேரத்தில் யார் காண்டாக்ட் பண்ணியிருக்கான்னு அந்த கூலிப்படைக்கு முடிஞ்சு போச்சா. செயின் கரெக்டாக போலீஸ் ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. மேலும் அந்த CCTV ஃபுட்டேஜ் கைப்பற்றிருக்காங்க, ஜொல்லு அடை வச்ச பில்லு, ரெக்கவரி ஜொல்லு, இந்த அக்யூஸ்டர் பேசின CDR, இதை வச்சு சார்ஜ் ஃப்ரேம் பண்ணுறாங்க. இவங்க தான் இந்த வழக்கின் குற்றவாளிகளாக போலீஸ் தீர்மானிச்சிருக்காங்க. இனிமேல் நீதிமன்ற நடவடிக்கை உட்பட்டது. இப்போ இந்த வழக்கில் வந்து மொபைல் ஃபோனை வச்சு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு சொல்கிறீங்க. இதே மாதிரி தான் அந்த 3 பேர் கொலையிலேயும் வந்து அவங்களோட ஃபோனை வெளியில் எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த ஃபோன் காலை வச்சு அவங்க எங்கே கொண்டு போயிருக்காங்கன்னு வச்சு கண்டுபிடிக்க முடியலையா அந்த வழக்கை பொறுத்தவரை? இல்லை, CDRங்கிறது வேறு, கால் லொக்கேஷனுங்கிறது வேறு. கால் லொக்கேஷன் வந்து செல் ஆனில் இருந்தால் மட்டும்தான் எடுக்க முடியும், இல்லைனா எடுக்க முடியாது. என்னையோ நீங்கள் சிம் போடாமல் ஆன் பண்ணாலே உங்கள் லொக்கேஷன் டவர் வந்துடும். அதில் IMEI நம்பர் இருக்குல்ல, அதை வச்சு வந்துடுவாங்க. இல்லை வேறு சிம் போட்டாலும் நீங்கள் மாட்டிப்பீங்க. ஆனால் ஆஃப் பண்ணி வச்சுருந்தா கண்டிப்பாக ஒன்றும் பண்ண முடியாது. அது இன்னும் அந்த அளவுக்கு இன்னும் நம்ம டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகலை. இன்னொன்று, இது வந்து ஒரு திட்டமிடுதல் இருந்தது, இதில் ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது. எது, இந்த ஃபைனான்சியர் மர்டர், ரமேஷ் மர்டரில். பட் நீங்கள் சொல்கிறது தெய்வசகாமணி, அலமேலு மற்றும் செந்தில்குமார் மர்டரில் கனெக்டிவிட்டியே இல்லை. அதுலேயும் எல்லா வகையிலையும் போலீஸ் மூவ் பண்ணி தான் பார்க்குறாங்க. நம்மளும் இத்தனை நாளாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். இதில் வந்து ஒரு இம்பேக்ட் இருக்குது இந்த மர்டரில். அந்த ஒய்ஃப் வழியாக இருப்பான் வழியாக அரவிந்த் வழியாக அந்த குளிப்படங்கிற ஒரு கனெக்ட் இருக்குது. அதில் கனெக்டே இல்லை போலீஸுக்கு. இன்னொன்று, இதில் CCTV ஃபுட்டேஜில் மாட்டுறாங்க. ஃபுட்டேஜ் மாட்டலாம் கூட இன்னும் கொஞ்சம் டிலே தான் ஆகும். CDRல மாட்டிருந்தா தான். இந்த பொம்பளையும் கால் பண்ணாமல் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, யாருக்கு, இர்ஃபானுக்கு, நீங்கள் என்ன பண்ணியிருக்க போகிறீங்க, ஃபைனான்சியர்
கொடுக்கல் வாங்கல மர்டர் தான் பிடிச்சிருப்பீங்க. அந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் மாட்டினாங்கல்ல, அவளை தூக்கியாந்து வச்சு உருன்னு உரிச்சு அப்புறமா அவங்க ரிவர்ஸில் வரும் வழக்கு. இப்போ எப்படி ஃப்ரண்ட்லேருந்து போனோம், பின்னாடிலேருந்து வாங்க. அந்த கூலிப்பட டீமு, அதுக்கிட்டேருந்து பார் ஓனர் அரவிந்த்கிட்டேருந்து இர்ஃபான்கிட்டேருந்து விஜயலட்சுமி, அப்படி தான் வந்து நிற்கும் கேஸு. இப்போ நீங்கள் கேட்குறது திருப்பூர் மர்டரில் அந்த மாதிரி எந்த விஷயமே இல்லையே, சிசிடிவி இல்லை. நான் திருப்பி திருப்பூர் மர்டருக்கு சொல்கிறேன், உள்ளூர் வாசிகள் ஜாகிரஃபி தெரிஞ்சவங்க தான் அந்த கொலையை பண்ணியிருக்காங்க. ஜாகிரஃபி தெரியாதவங்க பண்ணவே முடியாது. இது வந்து கேரளாவில் ஒரு டீம் இருக்குது. அவங்க வந்து குடுகுப்பக்காரவங்களாக, பாம்பு பிடிக்கிறவங்களா, எலி பிடிக்கிறவங்களா வருவாங்க. தமிழ்நாட்டில் 3 வருஷமாக அவங்க அசால்ட்டு பண்ணியிருக்காங்க. ஒரு போன மர்டரு, ஒரு மர்டரு, அதுக்கு முன்னாடி ஒரு மர்டரு, அதுக்கு முன்னாடி எல்லாம் வயசானவங்க தான். திருப்பூரை சுற்றி தான். ஏன்னா அங்கிட்ட கோயம்புத்தூர், பாலக்காடுங்க, கேரளா தான், அந்த பார்டர் தானே அது. அவங்க வந்து அவங்களும் வந்து பண்ணியிருக்கலான்னு சொல்கிறாங்க. பட் அவங்க பண்ணியிருந்தாலுமே இந்த கேமரா வாசியெல்லாம் தெரியாமல் போகாது. அவங்க ஒரு மர்டர் பண்ணியிருக்காங்க, அதையும் எடுத்திருக்காங்க போலீஸு. தண்ணியிலேயே 5 கிலோமீட்டர் நீந்தி வந்து கரையேறி மர்டர் பண்ணிட்டு மறுபடியும் இறங்கி போயிருக்காங்க. ஸ்மெல் டாக்கு போய் அப்படி நின்றுட்டு மோப்பனாகி ஓடி போய் தண்ணியில் நின்று அதோட அதுக்கு மேலே போகல. இந்த மாடலே ஒரு 500 மீட்டர் ஓடிட்டு அப்படி நின்றுட்டு ஒன்றும் தெரியல அதுக்கு. எங்கேயும் பார்த்துட்டு எங்கே போனாங்கன்னு. அது ஒரு குழுவுக்கு தான் மோப்பனாகி. அது மோப்பனாகி இறுதிக்கட்டமாக பிடிக்க முடியுமாங்கிறதுலாம் எனக்கு தெரியல. அதை வச்சு ஒரு ஐடியா பண்ணிக்கலாம். இந்த மாடலே அதான் நடந்திருக்கு. இதில் திருப்பூர் மர்டர், மூவர் மர்டரில் ஒன்றும் தொடர்பே இல்லை. ஃபைனான்சியர் மர்டரில் வந்து ஒரு கனெக்ட் இருந்தது. ஏன்னா திருப்பூர் மர்டரில் செந்தில்குமார் அந்த ஊரில் இல்லை, அன்னைக்கு தான் வர்றாரு. அது முதல்ல செந்தில்குமாருக்கான காயை நகர்த்துதலா, இல்லை தெய்வசகாமணி அலமேலுக்கான காய் நகர்த்துதலா, இல்லை மூவருக்கு சேர்ந்த அசைன்மெண்ட்டா, இல்லை 4வது பணத்துக்கு மட்டும்தான் மர்டர் நடந்துச்சா, பண நகைக்கு மட்டும்தான் மர்டர் நடந்துச்சா, இல்லை இவங்களை கொல்லணும், பண நகையை எடுத்த மாதிரி கணக்கு அமைச்சு டைவெர்ட் பண்ணணுமா காவல்துறையை? இப்படி இந்த 6 கொஸ்டினுக்கு ஏதாவது ஒரு கொஸ்டின் விட தெரியுதா? நான் இப்போ 6 கொஸ்டின் கேட்டேன். ஒரு கொஸ்டின் விட தெரிஞ்சாலும் அதான் சொல்யூஷனே இருக்குது. ஆனால் தெரியலையே, ஒன்றுக்கு ஒன்று விசாரணை முரண்பட்டுக்கிட்டே இருக்குது. ஆனால் இன்னொன்று, அந்த மர்டரை பொறுத்தவரையிலையும் அதுலேயும் இந்த சிடிஆர் எல்லாமே ரெடியாக தான் இருக்கும். யாருக்கு கால் பண்ணாங்கன்னு தெரியும். விடிய காலம் 2 to 3 நடந்திருக்குமா மர்டர் திருப்பூரில், அந்த பழைய மூவர் மர்டரில். அந்த மூவர் மர்டரில் அந்த நேரத்தில் யாரும் ஃபோன் பண்ணியிருந்தாலோ, இல்லை அந்த டவர் வாசி யாராவது அங்கே கிராஸ் ஆகியிருந்தாலும் தெரியும். முன்ன மாதிரிலாம் கிடையாது. இப்போ நம்ம இருக்கோம்ல இந்த லொக்கேஷனில் இத்தனை மணிக்கு என் செல்லு இருந்ததுங்கிறத போலீஸ் எடுத்துட முடியும். நான் சொல்லியிருந்தீங்கன்னா சிடிஆர் எடுத்துகிட்டு வந்திருப்பேன். அந்த காப்பியே இருக்குது. அவுட் கோயிங் லிஸ்ட்டு, இன்கமிங் லிஸ்ட்டு, டைமிங்கு, ஜியோவா, ஏர்டெல்லா, பிஎஸ்என்எல், அந்த லிஸ்ட்டு, எத்தனை செகண்ட் பேசுனாங்க, இன்கமிங் எத்தனை, அவுட் கோயிங் எத்தனை. நீங்கள் எப்படி தப்பிக்க முடியல? அப்படியே ரேண்டமாக அதிகமான கால் போனதை முதல்ல சுழிச்சு எடுக்கணும். ரவுண்ட் போட்டே வரணும் பென்சிலால், இந்த நம்பர் அதிகம் போயிருக்குன்னு. அதை எடுத்து தனியாக வச்சிடணும். அதில் இன்னும் அதிகமான நிமிடங்கள் பேசியது 2வது விசாரணை. முதல்ல அதிக கால்ஸ் போய் வந்தது அதிக நிமிடங்கள். இப்போ நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என் ஆஃபீஸ் பையனுக்கு அதிகமாக பேசியிருப்பேன். ஆனால் அதிக நேரங்கள் பேசுறதுக்கான வேலை இருக்காது எனக்கு. அவனுக்கான கம்யூனிகேஷன் என்னப்பா என்னாச்சு, ஒரு 10 செகண்ட் 15 செகண்ட் போல தான் கம்யூனிகேஷன் இருந்திருக்கும். லாங் டைம் நான் யார்கிட்ட பேசுனுங்கிற லிஸ்ட் எடுப்பாங்க. லாங் டைம் பேசுனதெல்லாம் சொல்லிப்பாங்க. அவங்களுக்கு ஒரு சிடிஆர் எடுப்பாங்க, யார்கிட்ட பேசுனேன்னு. அவங்கள்ட்டேருந்து உள்ள கனெக்ட் எடுப்பாங்க. அவங்கள்ட்ட லாங் டைம் பேசுனது பிஸ்னஸ் விஷயமாக பேசியிருப்போம், சில கிளைண்ட்டு பேசியிருப்பாங்க. ரைட், இவன் பியூர் கிளைண்ட்டு தான், அதெல்லாம் இண்டு போட்டு எடுத்து அப்புறம் பர்சனல் காலுக்கு வருவாங்க. இவ்வளோ டேரிஃப் எடுப்பாங்க. இது என் நம்பருக்கு மட்டும் எடுப்பாங்களான்னு இல்லை, எங்கள் வீட்டில் உள்ள நம்பரு, க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், என்னோடய ஃபினான்சியல் எதிரிகள் எல்லாரோட நம்பரும் எடுப்பாங்க. அதுபோலவும் திருப்பூர் மண்டலில் பண்ணி தான் இருக்காங்க போலீஸு. ஏடிஜிபி செந்தில்குமார் சார் தான் பண்ணுறாரு. அவர் நல்ல பவர்ஃபுல்லான கை தான். அவர் ஒன்று அறகுறப்பட்ட ஆள் கிடையாது. எப்படி நம்ம சென்னையை கலக்கின அருண் சார் மாரி தான் அவரும். சில வழக்குகள் இழுத்து போவோம். இதில் கண்டிப்பாக அக்யூஸ்டு எனக்கு தெரிஞ்சு போலீஸ் கார்னர் பண்ணிட்டாங்க. எதுவும் திருப்பூர் மூவர் மர்டரில். இது நடந்தது 2வது மர்டர். பார்த்தீங்கன்னா சிசிடிவி இருக்குது நெறியாளர், டவுனில் இருக்கார் அவர். வில்லேஜில் மர்டர் அவருக்கு எப்படி பிடிக்கிற சொல்லுங்கள். இப்போ தான் வில்லேஜ்லலாம் சிசிடிவி வைக்கிறாங்க. ஆக்சுவலாக திருப்பூர் மர்டருக்கு பிறகு எங்கள் ஊரில் உள்ள வீடுகளுக்கு சிசிடிவி வைக்கணுங்கிற இம்பேக்ட் எனக்கு தோணுது. ஏன்னா அதுதான் சரியும் கூட. ஒரு பயம் வரும். துப்பாக்கி இருக்குது, நாய் வளர்க்கணும் கிராமத்தில், நல்ல பவரான டாக் இருக்குல்ல, அதே வளர்க்கணும். இப்போ சிட்டியில் என்ன செய்ய சொல்கிறீங்க சொல்லுங்கள். இவர் வாக்கிங் போகிறாரு, வாக்கிங் போக்குள்ளே அதிகாலையில் நிராயுத பாணியாக இருக்கிறவனை பூந்து வெட்டுறது வந்து எந்த வகையில் சரின்னு எனக்கு தெரியல. அது தர்மப்படியே தப்பு. சண்டைனா ஒத்த போட்டு பார்க்குறது தானே சண்டை. விடிய காலத்தில் வாக்கிங் போகிறவன்ட்ட என்ன இருக்க போகுது? எதுவுமே தெரியாது. இன்னும் சொல்லப்போனால் ஃபினான்சியரு, சமுதாயத்தோட நோட்டோரியஸ் பர்சனாலிட்டி எல்லாருமே வாக்கிங் இந்த மாதிரி பொது வழியில் போகிறத தவிர்க்கணுங்கிறதா என்னோட ஒரு ஐடியாவாக சொல்ல முடியும். ஒன்று வாக்கர் வாங்கி போட்டு வீட்டில் நடக்கலாம், அப்படி இல்லைன்னா நல்லா சேஃப்டியான ஜிம்முக்கு போகலாம், பெஸ்ட்டு. பொது வழியில் நடக்கிறதுங்கிறத அவாய்ட் பண்ணணும் தானே. ராமஜெயம் மர்டர் இத்தனை வருஷம் ஆச்சு. அமைச்சரோட தம்பிங்க அன்றைக்கி இருந்து அமைச்சரோட தம்பி இன்னைக்கு அவங்க மறுபடியும் ஆட்சிக்கு வந்தாச்சு. இன்ன வரைக்கும் பிடிக்க முடியல. இதுக்கு என்ன சொல்கிறீங்க? உண்மை கண்டறி சோதனை வரைக்கும் படுத்தியாச்சு. யாரையுமே குழுவே இல்லையே. அதில் எல்லோரும் தான் ஆட்படுத்திட்டாங்க. செக் பண்ணிங்கன்னு எல்லா டெஸ்ட்டும் முடிஞ்சுது. யாரும் பிடிக்க முடியலையே. ஸோ அப்படியும் நம்ம கணிக்க முடியாது. சில விஷயங்களில் சிலது குழு மாட்டாது, இழுத்துகிட்டே தான் போவோம். போலீஸ் ராத்திரி போல 14 தனிப்படை அமைச்சு தேடுறாங்க நெறியாளரை. இந்த அளவுக்கு யாருக்கும் அமைக்கலை, இவங்களுக்கு தான் அமைச்சிருக்காங்க. இப்போ நம்ம சென்னையில் பிரபலம் மர்டர்னா ஆம்சாங் மர்டரில் வந்து அக்யூஸ்ட் சரண்டர் ஆனாங்க உடனடியாக. அடுத்த ஒரு 1 or 2 hours சரண்டர் ஆகிட்டாங்க.
கேஸ் க்ளோஸ் பண்ண முடிஞ்சுது. இல்லைனா எப்படி க்ளோஸ் பண்ணுறது, யாரை கண்டுபிடிக்கிறது, இழுத்துக்கிட்டே தான் போவோம் அந்த கேஸு. திருப்பூர் மட்டும் ஒரே ஒரு சிசிடிவி ஸ்னாப் கிடைக்கட்டும், தூக்குறாங்களா இல்லைன்னு பாருங்கள். இதே இன்டர்வியூ நீங்கள் எடுப்பீங்கன்னு. சரிங்க சார், இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்துக்கு மிக்க நன்றி. நன்றிங்க. Taste Daily. Taste the Daily. விமர்சனங்களின் அங்கீகாரமும் பெற்றோர்களின் பாராட்டுகளும் நிறைந்த பாராஷூட் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில். லயன் டெசர்ட் கிங் டேட்ஸை வாங்குங்க. Lion Desert King Dates. சிங்கம் போல Strength எனக்கு.